இந்த லேடி தெரியாம பிச்சைக்காரரோட கால்ல தண்ணி ஊத்திடுறாங்க. அதுக்கு உடனே மன்னிப்பும் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரர் என்ன கேட்பாருன்னா, அவர்கிட்ட இருக்க லாட்டரிக்கு பதிலா சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த கடையோட ஓனரும் வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அவருக்கான சாப்பாடு கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் அதுக்கான சைடிஷ் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் உடனே சைடிஷ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்தடுத்து லைனா அந்த கடையில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கேட்கிறாரு. சுத்தி இருந்த கஸ்டமர்லாம் இவர் பண்றதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் இந்த ஆள் ரொம்ப ஓவரா தான் பண்றான்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அந்த கடையோட ஓனர் இவர் கேட்கற மாதிரி எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ரொம்ப காஸ்ட்லியா இருக்க ஒயின் பாட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே செஃப் கோவப்பட்டு அவர் கையில வச்சிருந்த கத்தியை வச்சு வெட்டறக்கு வந்துடுறாரு. அந்த கடையோட ஓனர் இன்னும் பொறுமையா இருந்து அவர் கேட்ட ஒயினை கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்த கடைக்காரனுங்களாம் இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த ஆளு எல்லாம் ஏமாத்தி சாப்பிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பானுங்க. இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவர்கிட்ட இருந்த டிக்கெட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்பயும் இவரை பார்த்து நக்கலா தான் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த லாட்டரி டிக்கெட்டை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த டிக்கெட் லாட்டரியை ஜெயிச்சிருக்கும். கிட்டத்தட்ட $1 மில்லியன் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா அந்த வயசானவர் ஒரு கடவுள் தான். பிச்சைக்கார மாதிரி ஒரு வேஷத்துல வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கார ஓனர்கிட்ட போய் இதை சொல்ல வரும்போது அது காதுல கூட வாங்காம இவரை விரட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அடுத்த கடைக்கு போனா அங்க இருக்க ஓனர் இவர் தள்ளி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்தா இந்த ஓனர் தான் இவர்கிட்ட நல்லா நடந்துப்பாங்க. அதனால இவங்க கிட்ட இந்த லாட்டரி டிக்கெட்டை கொடுத்துருவாரு.